Hi friends, welcome to BM Food Junction. இன்னைக்கு நாம முட்டையை வச்சு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம். நான் முட்டையை வச்சு ஒரு முட்டை சுக்கா ரெடி பண்ண போறேன். அதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம முட்டையை எடுத்து பாயில் பண்ணிக்கலாம். பாயில் பண்றதுக்காக ஒரு பாத்திரத்துல தண்ணி ஆட் பண்ணிட்டு இதில் முட்டையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். முட்டை வந்து நான் இன்னைக்கு 6 முட்டை எடுத்துக்கிறேன். நீங்க உங்க தேவைக்கு ஏத்தாப்புல எடுத்துக்கோங்க. இது நம்ம எப்பவும் செய்யற முட்டை கிரேவி போல இல்லாம கொஞ்சம் டிஃபரண்டா ட்ரை பண்ணலாம். இப்போ இதை பாயில் பண்ணதுக்கு அப்புறமா இந்த முட்டை தோடு எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த முட்டையோட வெள்ளை பகுதியையும் மஞ்சள் கருவையும் தனித்தனியாக இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கலாம். இந்த வெள்ளை பகுதியை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணியிருக்கிறேன். நல்லா தின் பீசஸாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த எக் வந்து பாயில் பண்ணிகிட்டு இருந்தோம்ல, அந்த டைம்லேயே நான் இந்த சுக்காவுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி ரெடியாகவே வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணிட்டோம். இதை கட் பண்ணதும் நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் ஆட் பண்ணேன். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையும் அதே மாதிரி ஒரு பச்சை மிளகா, இந்த பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக பொரிய விட்டுருங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் 2 எடுத்துருந்தேன். நல்லா பெரிய சைஸ்லேயே இருந்துச்சு. அதை இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா தின் பீசஸாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இது செய்யும்போது நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து இன்றைக்கி இஞ்சி பூண்டு ஆட் பண்ணலை. தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். எல்லா மசாலாவுமே நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா மிளகுத்தூள், மல்லித்தூளும் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சிக்கன் 65 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறோம். கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுவோம். இதில் வந்து நான் தண்ணி ஆட் பண்ணாமல் இப்படி ட்ரையாகவே வச்சு தான் நல்லா வதக்கி விட போகிறேன். தண்ணி ஆட் பண்ணால் ஒரு மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு ஆகிரும். அதனால் நம்ம சுக்கா பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியே நம்ம நல்லா மெதுவாக பொறுமையாக சிம்மில் வச்சுட்டு வதக்கி விட்டுறலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்தோம்ல, இந்த முட்டையோட வெள்ளை பகுதியை மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டு இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இது இந்த மசாலாவோட நல்லா சேர்ந்து மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ லாஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் கருவை ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் கருவை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளை லைட்டாக மேலே ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை எடுத்து மேலே அப்படியே தூவி விட்டுட்டு இதை இப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மஞ்சள் கரு உடஞ்சிராமல் பார்த்து மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நமக்கு முட்டை சுக்கா ரெடி. இதை நாம் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக வச்சும் சாப்பிடலாம், சாதம்க்கு தொட்டுக்க வச்சும் சாப்பிடலாம். இப்போ ரசம் சாதம், பருப்பு சாதம்லாம் செஞ்சிங்க அப்படின்னா இது வந்து ரொம்பவே நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.